GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிப்புல இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இன்னைக்கு படம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நிறைய பேர் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சொல்லாங்க. 50 years ஆஃப் ரஜினிகாந்த், அந்த ஸ்டார்டம், அந்த ஒரு லெவல்ல இருக்கவருக்கு நம்ம என்னதான் பண்ணாலுமே அந்த தீனி எவ்வளவுதான் போட்டாலுமே நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாதுல. என்ன ஒரு 10 பேர் அடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் போடுங்க, இன்னும் மாசம் ஏத்துங்க, கூட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் படத்துல அதுக்கேற்ற மாதிரி வந்து மிக்சரா தான் இருக்கு. தேவையான ஃபைட் சீன்ஸ் இருக்கு, தேவையான எமோஷன்ஸ் இருக்கு, தேவையான காமெடி இருக்கு, தேவையான ரிவெஞ்ச் சீன்ஸ் இருக்கு. இதெல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு படமா பார்த்தோம்னா கூலி திரைப்படமே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் படத்துல வந்து அங்கங்க நம்ம யோசிக்கிற மாதிரி வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசா என்ஜாய் பண்ணது மாதிரி இருந்துச்சு. இப்போ நானே வந்து இப்போ நம்ம FDFS 9am வந்து ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல சவுண்ட் செக் பண்றதுக்கும் லைட் செக் பண்றதுக்கும் அப்போ அவங்க போடுற அந்த மாண்டேஜஸ், அப்போ அந்த கிளிப்ஸ் ஆஃப் ரஜினி சார் இருக்காருல்ல, அந்த வீடியோஸ்லாம் போடும்போது அந்த ஆறாவரத்தோட கத்துறாங்க, டைட்டில் கார்டு போடும்போது கத்துறாங்க. அது எல்லாம் படத்துல அந்த ஐப் ரொம்ப கம்மி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அமைதியா சாந்தமா உட்காந்துட்டு படத்தையே எல்லாம் வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு சீன் வருமா, ஒரு ஐப் ஏத்துமா, கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்த்து ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பெருசளவுல நம்ம சீன்ஸ் எதிர்பார்த்தோம், இதை நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் வேற இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா வேற ஒன்று நடக்குது. சரி இது நடக்க போகுதா, இன்னும் இல்லை அதோட வேற ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி அங்கங்க ட்விஸ்ட் இருக்கு. பட் அந்த ட்விஸ்ட் எல்லாமே நாங்க ஓகே அது இருக்கட்டும்பா, பட் ஆனால் அந்த ஒரு மாஸ் எலிவேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அண்ட் கேமியோஸ் வந்து இந்த படத்துல வந்து பெரிய ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி படத்தோட முன்னாடி அந்த ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த ஆடியோ லான்ச்ல அவங்க பேசின பேச்சா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓகே சம்திங் பிக் இஸ் கோன் ஹேப்பன். இப்போ ஜெயிலர்ல எப்படி ஒரு பக்கம் வந்து சிவராஜ்குமார், மோகன்லால் அவர்கள், சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரும் போது வந்து ஒரு 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 பூம் ஏற்படுதோ, அதே மாதிரி இங்க வந்துட்டு ஒரு உபேந்திரா அவர்கள் வரும்போதா இருக்கட்டும், லைக் அமீர் கான் உள்ள வராரு. அமீர் கான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவரை ரொம்ப ஃபிளாட்டா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவருக்கு ஒரு என்ட்ரி ஷாட், பில்டப் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சம்திங் வேற ஏதோ நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா அங்க எங்கேயுமே நம்மளுக்கு வந்து பெருசா கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டு வரும்போது இருந்துச்சு இந்த 2 சீன் மாசா இருந்துச்சுல, இந்த சீன் மாசா இருந்துச்சுல அப்படின்னு நம்ம இந்த படத்துல இருக்க எல்லா சீனையும் சொல்லலாம். ஆனா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல படத்துல, இப்போ நம்ம ஒரு ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட் எங்க உட்காருன்னும் போது கரெக்டா இருக்குப்பா, மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஆனா இது வந்து இப்போ ஒரு 7வது சீன் வந்து ஒரு 18வது சீன்ல கனெக்ட் பண்ண எப்படி இருக்கும், இது மாதிரி மாத்தி ஸ்வாப் பண்ணா அது ஏதோ ஒட்டாத மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அட் சேம் டைம் நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மோனிகா சாங்க எல்லா பக்கமும் வைபா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இருக்க போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படின்றதுக்குள்ள அந்த பாட்டு வந்தது. பாட்டை யாருமே வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணாலும் கேட்டா யாருமே செலிப்ரேட் பண்ணல, அமைதியா உட்காந்துட்டு பாட்டை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ கூலி திரைப்படத்தை பார்க்கும்போது வந்து நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு பார்த்தா அந்த படம் பார்க்க நம்மளுக்கு தான் நிறைய சம்பவங்கள் அங்கங்க ஆடியன்ஸ் அவங்க ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இதுல பிளே பண்ண கேரக்டர்ஸை பத்தி நம்ம வந்து சொல்லலாமே. சைமனா பண்ணிட்டு இருந்த நாகார்ஜுன அவர்கள், ஸோ அவரே சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு வில்லனா வந்து இத்தனை வருஷங்கள்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ கூலி மூலியமா வந்து நான் ஏன் வந்து ரொம்ப நாளா பண்ண அந்த ஹீரோ அந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பேடியா நம்ம ஒன்று பண்ணலாமே, இறங்கி ஆடுவோம், கிரவுண்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் எம்டியா இருக்கு, வில்லனா இருக்கும் போது கிளீன் ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்போ அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ராவா அந்த மாதிரி ஒரு வில்லனிசம் வந்து நாகார்ஜுன அவர்கள் வந்து அப்படியே அவரோட கேரக்டர் எழுதப்படலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட பில்டப் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா இருந்துச்சு. ஆனா படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு 40% தான் அதை அட்டைன் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நம்மளாம் யோசிச்சோம் சம்திங் பிக் இஸ் கோன் ஹேப்பன். கூலியில வந்து ரத்தம் தெறிக்க சொட்ட வேற லெவலா பண்ண போற லோகேஷ் அவர்கள்லாம் சும்மாவே நம்ம வந்துட்டு சொல்லணும். அதாவது திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து கொலை பண்ணிட்டு அப்பா எதுக்காக கொலை பண்ணாரு அப்படின்ற ஒரு ஐப்போ இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி எதுவுமே நடக்கலைங்க. ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் போது வந்து ரொம்ப வைலன்ஸா இருக்க போது, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஸ்டண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இருக்க போது அப்படின்னு நினைச்சு போனா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு லைக் யூஏ கூட கொடுத்துருக்கலாமே, எதுக்கு பியூரா கொடுத்தாங்க, அப்படி எதுவும் ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிறதோ ரொம்ப ரத்தத்தை பார்க்குற மாதிரியோ காட்சிகள் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஸ்டில் 74 ஏஜ் பிளஸ் அப்படி இருக்கும்போது 50 years இன் சினிமா இண்டஸ்ட்ரி, அவருடைய மைல் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம். அவருடைய முதல் படம் ஆகஸ்ட் அந்த மந்த்ல தான் ரிலீஸ் ஆகுது. அதே 50வது வருஷத்துல அவர் வந்து
அவருடைய கரியர்ல வந்து ஒரு பெரிய மார்க்கை வந்து பதிக்கும் போது அவரோட அந்த படமும் வந்துட்டு ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு கேரி பண்ணிட்டு ஒரு பிளாக்கா அப்படியே கம்பார்ட்மெண்ட் அங்கேருந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேன்ஷன்ல வந்து காமெடி பண்றாரு, அப்படியே வந்து டான்ஸ் ஆடும் போது வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. ஆனா ஒரு மனுஷன் இந்த ஒரு ஏஜ்ல இப்படி ஒரு பிரசன்ஸை வந்து கேரி பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஏஜ் கூட நம்மளுக்கு தெரியலங்க. சூப்பர் ஸ்டாரை நம்ம வந்து டிவியில பாக்குறதோ எந்த டைம்ல பார்த்தாலுமே எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டன்ஸ்ல பயங்கரமா மெனக்கடல் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுல வந்து அந்த மோக்கோ போர்ட் யூஸ் பண்ணி பண்ணது அன்பரி அவர்கள் வந்து ப்ராப்பரா அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னா, என்ன அப்பயுமே வந்து நாங்க வந்துட்டு ரஜினி சார் நடக்க விட்டு பாக்குறது, இந்த மாதிரி வந்து மிஸ் ஆகுறது, பீடி பிடிக்கிறது, இது மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்டென்ஸாவும் அவர் வந்துட்டு பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஆனா இந்த ஏஜுக்கு இவ்வளோ பெரிய ஒரு படத்தை கேரி பண்ணி அண்ட் ஸ்டில் ஒரே ஒரு என்னன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வந்து ரஜினி சார் இருக்காரு. அண்ட் அதுக்கு நம்ம இந்த வயசுல நம்ம வந்து அவருக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டா நம்ம வந்து தரணும். அண்ட் இந்த மொமெண்ட்ல நம்ம வந்து அவரை வந்து பாராட்டி ஆகணும். கூலி திரைப்படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் அவங்களுக்கு வந்துட்டு 3 மகள்கள், அப்படியே வந்து பேரலா ரஜினிகாந்த் அவரோட நண்பர் அப்படின்றது நம்ம ட்ரெய்லரே நம்மளால யூகிக்க முடியுது. அப்படியே பேரலா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஆர்பர்ல ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒரு ஆளு, அவர் பெரிய டானா இருக்காரு. அவர் தான் நம்ம சைமன் நாகார்ஜுன அவர்கள். அவர்னால சத்யராஜ் அவருடைய ஃபேமிலி ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து சத்யராஜ் அவங்களுடைய ஃபேமிலி தப்பிச்சுதா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப நாளா இந்த ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் எப்படி அவர் இந்த ஃபேமிலிக்குள்ள மறுபடியும் வந்து சேர்றாரு? அண்ட் இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த ஃபேமிலியை காப்பாத்தினாரா இல்லையா? இந்த கேங்கும் வந்து இவங்க மூலியமா தப்பிச்சுதா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த ஓவரால் கதை. ஸோ கேரக்டராக நம்ம வந்து ஒருத்தவங்களும் பார்க்கும்போது ரொம்பவே அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, ஷோபின் வந்து எப்படி இந்த கேரக்டரை புல் பண்ண போறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் எனக்கு 2 நாள் அவர் நடித்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டும் போது நானே வந்து மிரண்டுட்டேன், ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் ஷோபின் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அப்பப்போ அவர் வந்து ஒரு மாதிரி வில்லனிசமாக ஒரு சிரிக்கிறது இருக்குல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய சிரிப்பு வந்து ரசிப்போம். அது அட் சேம் டைம் ஒரு வில்லனிக்கா ஒரு வில்லன் கலந்த ஒரு நெகட்டிவ் ஷேடோடு ஒரு சிரிக்கிறது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்க்கும்போது நீங்க ஒன்று எதிர்பார்ப்பீங்களே, அந்த ரோல் அது பண்ணல, வேற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். சஸ்பென்ஸா இருக்கும், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் ரச்சிதா ராம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நீங்க வந்து கண்ணா ரவி அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் அப்படி இருக்க மாதிரி தோணும். ஆனா படம் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, அங்கேயும் வேற ஒரு ஆங்கிள் ரச்சிதா ராம வந்து அணுகிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கேரக்டராக்குமே சூப்பரா இருக்கும். இந்த 2 கேரக்டருமே அவங்களை சர்ப்ரைஸ் பண்றதுல எந்த விதத்துலையும் வந்து கம்மி பண்ணாது, அங்கங்க இருக்கும்போது. ஆனா அவங்களுடைய கேரக்டரோட பிளேஸ்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் இறங்கி லைக் மாத்தி வச்சுட்டாங்களோ, மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்மளுக்கு அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். அண்ட் சத்யராஜ் சுத்யாசன் இவங்களை பத்தி சொல்லணும்னா, சத்யராஜ் அவங்களுடைய அந்த விண்டேஜ் அந்த டிஏஜிங் டைம்ல வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, சூப்பரா இருக்குங்க. அந்த டைம்ல நம்ம வந்து இப்போ நம்ம டிவி சேனல்ஸ்லாம் வந்து இந்த பழைய படம்லாம் அவங்க வந்து சத்யராஜ் சார் இதை பார்க்கறதா இருக்கட்டும், ரஜினி சார் இதை பார்க்கறதா இருக்கட்டுமே, அப்போ அவங்களுக்கான ஒரு பெக்குலரான ஒரு வாய்ஸ் இருக்கும். ஒரு யங் டைம்ல இருக்கும் போது அவங்களுக்கான வாய்ஸ் அதுல இருந்து வரைக்கும் டீட்டெயிலிங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸும் சரி, நம்ம வந்து அந்த பழைய நாஸ்டாலஜி ஃபீல்ஸ் எல்லாமே வந்து அந்த டிஏஜிங்ல அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பரா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அதை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் தான். ஏன்னா இப்படிலாம் நம்ம அட்டைன் பண்ணி அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ரீலீவ் பண்ற மாதிரி இந்த படம் வந்து அங்கங்க கொடுத்துருக்காங்க. பட் இதை த்ரூ அவுட்டா எடுத்துட்டு போய் கொஞ்சம் டிராகியா எடுத்துட்டு போகாம அங்கங்க தேவையான இடத்துல அப்பப்போ கிறிஸ்பா காமிச்சு நம்மளுக்கு வந்து அங்கங்க பூஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் அவர்கள் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு. அண்ட் சுதியாசன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லியிருந்தாரு, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், இல்லை என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க தான் வந்து கதையிலே டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அங்கங்க நடந்து ஒரு ஃபோன் கால் மூலியமா ஒரு விஷயம் நடக்கும், அது பிளாஸ்ட் ஆகுங்க. தியேட்டரே வந்து யாரும் எதிர்பார்க்காத மொமெண்ட்ல ஒரு கோட் வேர்ட் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ பொதுவாக நம்ம ரஜினி சார் அவருடைய படம் பார்க்கும்போது வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த மாஸ் சீன் கொடுங்க, அந்த பஞ்ச் டயலாக்கு அவர் வந்து ஒரு சில வசனங்கள்லாம் பேசும்போது நம்மளுக்கே வந்து புல்லரிக்கணும்னுவாங்க. அது மாதிரி ரெண்டு மொமெண்ட்ல வந்து சூப்பராக ஒரு லைஃப் அட்வைசஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து ஒருத்தர் வந்து சண்டை போட வந்தாருன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதான் அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு ஜாலியான வேலை சண்டை போட்டு சொல்லி கொடுப்பாரு. அது நல்லா இருக்கும். அந்த காமிக்கல் சைடை வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் மேன்ஷன்ல இருக்கும் போது வந்து பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. அட் சேம் டைம் படத்துல வந்து எங்க உங்களுக்கு லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஸ்டோரியை வந்து அவங்க சொல்ற டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும்
செகண்ட் ஹாஃப்ல ஓகே ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அந்த டைம்ல வந்து ஃபிளாஷ்பேக் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தப்பான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது நம்மளுக்கு தோணுச்சு. இதை தூக்கி முன்னாடி போட்டுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஹைப் ஆயிருக்குமே அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து ப்ளூ கலர் டெனிம் ஷர்ட்ல வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருப்பார் ரஜினி சார். கட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ரெட் கலர் ஷர்ட்டோட இருந்திருப்பார். அதோட மூட் எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் சாந்தமா அவங்க கேட்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க சொல்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பம்பி போயிட்டு இருப்பாப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த தேவா அந்த ரேஞ்ச் மோட் வந்து வேற லெவலில் அந்த கியர் போட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இட் இஸ் டைம் ஃபார் வைலன்ஸ், இது கொஞ்சம் வேற ஜோனுக்கு போகுது அப்படின்ற மாதிரி. லோகேஷ் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, அந்த இன்டர்வலுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மக்கள் அவங்க எப்படி வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்டர்வல் வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைச்சோம், இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவர் அப்படியே அழகா வந்து ஒரு ரொம்ப வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்த வந்து அந்த டைம்ல பண்ணுவாரு. அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பண்ணிட்டு லைக் அந்த வில்லனே வந்து ஒன்று சொல்லும் போதுல நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்குங்க. அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அது கேரண்டீட். அண்ட் கிளைமேக்ஸுமே வந்து அவ்வளோ பெரிய தாதா யாரா இருந்தாலும் சரி அவருக்கெல்லாம் மேல நான் உன்னடா அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ இந்த மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கும். இன்ட்ரோ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லியோ பார்த்துருப்போம். லியோவில் பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரோ வரும். அந்த கண்ணாடி மிரர்ஸ்ல வந்துட்டு அவர் கண்டு தெரியதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு காமிச்சு அதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த குட்டி குட்டியா அந்த கேப்ல வந்துட்டு கண்ணை காட்டி அவருடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணும் போது இருந்துச்சு. பட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் யூஸ்வலா நம்ம வந்து பார்க்குற இன்ட்ரோ மாதிரி இல்லைனாலும் ஓகே இது கொஞ்சம் வேற ஆங்கிள் இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓகே ஒரு ஸ்டார்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படம் பார்த்து எல்லாருமே நல்லா இருந்தா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கூலியா வந்து மிஸ் பண்ணாதீங்க, தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான ரிவ்யூக்கு SS மியூசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.